வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்க மாதமாகும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதமும் இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கு நகர்கிறார். மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கு செல்லவிருக்கிறார். மார்ச் 15 அன்று சூரிய பகவான் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்ச் 2 அன்று சுக்கிரன் வக்ரகதியாகி மீனத்திலேயே சஞ்சரிக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் கோள்களின் நிலை: பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, சூரியன். ருணரோக சத்ருஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன். ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். மார்ச் 2 அன்று சுக்கிரன் மீனத்தில் வக்ரகதியாகிறார். மார்ச் 15 அன்று சூரியன் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்ச் 18 அன்று புதன் வக்ரகதியாகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். மார்ச் 29 அன்று சனி இடப்பெயர்ச்சியாகி ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். சனி இடப்பெயர்ச்சியாகி ருணரோக சத்ருஸ்தானத்தில் சென்று அமரவிருக்கிறார். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் வருமானத்தை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி சூரியன் இப்போது 5 நிற்கிறார். அவர் மார்ச் 15 இடப்பெயர்ச்சியான பிறகு உங்கள் நிதிநிலை சிறப்பாக அமையும். அதுவரை இயல்பான வருமானமே ஏற்படும். வேலை செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். நிர்வாகத்தினரின் அங்கீகாரத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முதலீடு செய்ய நன்கு திட்டமிடுதல் அவசியம். குடும்ப சுகம் மேலோங்கும். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். காதல் உறவில் தடங்கள் ஏற்படலாம். கல்வி கற்பவர்கள் சிரமங்களை சந்திக்கலாம். இனி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் நிதிநிலை வலுவானதாக அமையும். அதுவரை இயல்பான வருமானத்தையே சந்திக்கவிருக்கிறீர்கள். வரி வருமானம் ஏற்படும் பட்சத்தில் அதை சேமிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் வருமானமும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். யூக வணிகத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சூதாட்டங்களில் பணம் இழப்பு ஏற்படலாம், கவனம் வேண்டும். உங்கள் குடும்ப உறவை பொறுத்தவரை 7ஆம் வீட்டின் அதிபதி 9இல் வக்ரநிலையில் அமர்ந்திருப்பதால் உங்கள் துணையுடனான முழுமையான புரிதல்களை பெறுவீர்கள். துணையுடன் வெளியில் சென்று உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்வீர்கள். உங்களுடைய துணை உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார். காதல் வாழ்க்கையில் சில தடங்கல்களை சந்திக்கலாம். உங்கள் மகிழ்ச்சிகரமான உறவு தொடரும். சவாலான வாழ்க்கையில் துணை உங்களுக்கு பெரிதும் உதவுவார். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் மேலோங்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நீரிழிவு போன்ற நோய் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு, தேக பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவை அவசியமாகிறது. உடல்நிலை மாற்றத்திற்கு பெரும்பாலும் மனதில் ஏற்படும் பிரச்சனைகளும் போதிய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பதுமே காரணமாக அமைகிறது என்பதால் இவற்றை சரி செய்தாலே எல்லாம் சரியாகிவிடும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நிர்வாகம் புரிந்து கொண்டு அதற்குண்டான பலன்களை சம்பள உயர்வு, வேலை உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றை கொடுப்பார்கள். விற்பனை பிரிவில் இருப்பவர்கள் ஊக்கத்தொகை பெறுவது கடினமாக அமையக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள், புதிதாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் முதலீடுகளை மிகவும் கவனமாக எல்லா தரவுகளையும் ஆராய்ந்து அறிந்த பின் செய்வது நல்லது. தொழில்துறையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் தொழில் வளர்ச்சி பெற சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் கவனமுடன் தொழில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவை கையாள்வது நல்லது.
இருவருக்கும் இடையே தெளிவான புரிதல்கள் அவசியமாகும். மாணவர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு அதிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மேற்கல்வி பெறும் மாணவர்கள் தங்கள் ப்ராஜெக்டை முடித்து கொடுத்து அங்கீகாரத்தை பெறுவார்கள். கலைஞர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாய்ப்புகள் வருமானம் உங்களை தேடி வரும். முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவதால் நிச்சயமாக அதன் பலனை அனுபவிப்பீர்கள். அரசியல்வாதிகள் என்னதான் அர்ப்பணிப்போடு செயல்பட்டாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாத இறுதியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். இடப்பெயர்ச்சியானவன் வாழ்க்கையில் திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். சில மாதங்களில் குரு பகவானும் கேது பகவானும் கூட உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் வருகிறார்கள். அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை தருகிற நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன. இந்த மாதம் கலவையான பலன்களையே நடைபெறும் என்பதால் கவனமாக செயல்படுங்கள். தொட்ட காரியங்கள் யாவும் துளங்க சிறிது நாள் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.